ஹாய். ஜூலை எண்டு வந்துருச்சு. எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அது இதுன்னு சொல்லிலாம் பேசியாச்சு, ஆரம்பிச்சாச்சு. ஆனால் இதில் வர ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து நம்ம ஆரம்பிப்போம். ஆனால் அது கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. இல்லைனா ஏதோ ஒரு பழக்கத்தை கொண்டு வர முடியாது. உள்ளுக்குள்ளே நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து வெளியில் யாருக்கும் தெரியாது பெருசாக. நமக்குள்ளே நம்ம வந்து ரொம்ப போராடுவோம். இதை மாற்றணும், இதனால் சரி பண்ணணுமே, நிறைய நாள் ஃபெயில் ஆகும், ஐ மீன் மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் ஷேர் பண்ணலாம், நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதுவே. ஒரு ரேண்டமான நைட்டு, ஜூலை எண்ட் ஆஃப் த மந்த் வந்தாச்சு. என்ன இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு இந்த மந்த் அப்படின்னு சொல்லி பேசலாம். ஜூன் முடிஞ்சதுமே ஒரு ஹோப் இருக்கும், லைக் இன்னொரு 6 months இருக்குது, ஜூலையில் ஆரம்பிக்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜூலையில் நான் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே பண்ணலை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது இப்போது. ஒரு 10-15 நாளைக்கு முன்னால் நானே பேசியிருந்தேன், இந்த மாதிரி நம்ம வந்து சரி பண்ணணும், ஒன்று ஒன்றா சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எண்ட் ஆஃப் த மந்த் வந்து இல்லை நம்ம ஒன்றுமே பண்ணலையோ, அது அப்படியே விடக்கூடாது, ஆகஸ்ட்டில் வந்து நம்ம எல்லாத்தையும் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு இது. நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் ஸோ கால்டு சொசைட்டிங்கிற பேரில் நம்ம கூடயே இருக்கிறவங்க, ஐ மீன் கூடனா எப்போதும் கூட இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் நெருக்கமானவங்க தான், ஏதோ அட்வைஸ் பண்ணணும், இல்லைனா ஏதோ ஒன்று நம்ம ஒன்று கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க வந்து ஒரு ஒர்க் அவுட்டே ஆகாத ஒரு அட்வைஸோ இல்லைனா ஏதோ ஒரு கருத்தோ அவங்க வந்து சொல்கிற போது வந்து நமக்கு சத்தியமாக டென்ஷன் ஆகுது. என்னையா இது, உங்களுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியும்னா அது கேள்விக்குறி தான், அது எதுக்கு எங்களுக்கு சொல்கிறீங்க? அதே மாதிரி அவங்க ஏன் அவங்களால பண்ண முடியலன்னு கேட்கவே மாட்டாங்க. இதெல்லாம் பண்ணணும் தான், இது அப்படின்னு சொல்லி பேசுகிறது, இந்த மாதிரிலாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது கொஞ்சம். எனக்கு வந்து இந்த மாதிரி அதுவும் எஸ்பெஷலி பெரியவங்க தான் என்னன்னே புரிஞ்சுக்காம சும்மா ஏதோ பேசணும்னு பேசுகிறவங்க இருக்காங்கல்ல, வேர்ஸ்ட்டு. அட்லீஸ்ட் என்ன அவங்க சைட் ஆஃப் ஸ்டோரி கேட்டு வச்சோ கஷ்டமாக இருக்கா என்ன ஏது இந்த மாதிரிலாம் பண்ணலாம்ல, இது என்னோடய சஜஷன் தான் அப்படின்லாம் சொல்லலாம். அதை விட்டுட்டு ஐயோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் அவங்களால பண்ண முடியுங்கிற மாதிரியே பேசுகிறாங்கல்ல, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. இது நிறைய இடத்துல இருக்குது. அடுத்தவங்களோட நிலைமையே தெரியாமல் சும்மா பேசுகிறது வந்து என்ன என்ன பிஹேவியர், ஐ டோன்ட் நோ தட். அண்ட் டீஹைட்ரேஷன் சொன்னேன்ல, அதில் வந்து ஒரு சிப்பர் பாட்டில் வச்சுருக்கேன் 2 liters. அது யூஸ் பண்ணேன்னா அன்னைக்கு நல்லா 1.5 to 2 liters வரைக்கும் கண்டிப்பாக குடிப்பேன். அதுவே கம்மி தான், பட் அது விட்டுட்டேன்னா முடிஞ்சுது சொல்லி. ஸோ அது இந்த வாரம்லாம் நான் சுத்தமாக விட்டுட்டேன். ஜூலை லாஸ்ட் 10 daysலாம் நிறைய இது குடிக்கவே இல்லை. ஸோ ஸ்கின் ட்ரை ஆகிடுச்சு, ரொம்ப ரிங்கிள்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் லைக் கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விலாக் எடுக்கிறதுலையுமே வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்குது. லைக் காலையில் எடுக்கிறோம், டெய்லி எடுக்க ஆரம்பிக்கிறோம், இல்லைனா சம்ஹவ் ஏதோ ஒரு டைமில் எடுக்க ஆரம்பிப்போம் இந்த விலாக் எப்படி கொண்டு போகணும். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துடுவோம், மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து சரி பண்ணணும். இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது, நம்ம மைண்ட் ஒரு பக்கம் ப்ளே பண்ணுது. இன்றைக்கி ஒரு நாள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கலை, ஏதோ ஒரு நம்ம நினச்ச மாதிரி நடக்கலைன்னா கூட வி ஆர் ட்ரைங் டு எஸ்கேப் தி ரொட்டீன். இன்றைக்கி ஒரு நாள் பண்ணிட்டு நாளையிலேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களும் ஸ்ட்ரகிளிங் தான். அந்த டைமில் வந்து நம்ம ஈஸி பரவாயில்லன்னு நினைக்கிறோம். நான் அடுத்த கொஞ்சம் நேரத்தில் வந்து ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்ருக்கக்கூடாது, இன்றைக்கி ஒரு நாள் மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது ரொட்டீனை அப்படின்னு ஒரு கில்ட் வந்துடுது. ஸோ இதுக்கெல்லாம் பேர் என்னன்னு தெரியல. ஸோ அது வந்து ஒரு பழக்கத்துலேருந்து இன்னொரு பழக்கத்துக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ அண்ட் இட் இஸ் ஸ்ட்ரகிள்னால் என்னது, கஷ்டம் மட்டும் இல்லை, இட்ஸ் ஹர்ட்டிங் ஆல்சோ சம்டைம். ஐயோ என்னடா பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு ட்ரை இஸ், புதுசாக ட்ரை பண்ணலாம், சேலஞ்ச் பண்ணலாம். முந்தி படிக்கும்போது சேலஞ்செலாம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு நான் சேலஞ்சஸ்லாம் பண்ணி. ஸோ ஒரு 3, 5, 7 ஆர் ஈவன் 21 days இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணணும். அதில் வந்து இந்த மாதிரி விலாகிங்கும் பண்ணணும், ஃபுட் ஹேபிட்ஸ் ப்ளஸ் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் இதில், அண்ட் மென்டலி கொஞ்சம் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும். இதுதான் வந்து கோல். அந்த சேலஞ்ச் என்ன பண்ண போகிறேன்லாம் தெரியல. ஆகஸ்ட் மந்த்தை வந்து இந்த மாதிரி பேசாமல் கொஞ்சம் ஹாப்பியாக, இப்போவும் ஹாப்பி தான், பட் ஸ்டில் ஒரு கில்ட் இருக்குது, ஒரு ரெக்ரெட் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஆகஸ்ட் மந்த்தை வந்து கொஞ்சம் ஹாப்பியாக நல்லபடியாக கொண்டு போகணும், இதுதான் ஆசை. எப்படி பண்ணுறேன்னு தெரியல, பட் சேலஞ்ச் வந்து சீக்கிரம் ஆரம்பிக்கிறேன், அதெல்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங். இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒரு vlog வருது, அதை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து வில் கண்டினியூ தி டாக்கிங் அண்ட் ஆல். ஓகே,
எப்போதும் ஆஃபீஸ்க்கு பைக்கில் தான் போவேன். ஆனால் இப்போ பக்கத்தில் தான் ஆஃபீஸு. ஸோ போன மாதமும் இந்த மாதமும் கொஞ்சம் பஸ்ஸில் நான் போக பழகிட்டுருக்கேன். அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் ஆல்சோ. என்னன்னு தெரியல, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்படியே செட் பண்ணிட்டு அன்றைக்கி வந்து என் ஜூனியர் ஒரு பையன், என் டீம் மெம்பர் தான், அந்த பையன் ரிலீவ் ஆகுறாங்க. அது ஃபேர்வெல் அந்த இதெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் மை டீம், அவனால் எனக்கு வந்து ஒர்க் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு டெடிக்கேட்டடான பர்சன். அப்படியே நைட் வந்து ஒரு ஃபேவரட்டான ஷாப்பில் போயிட்டு நமக்கு பிடிச்ச கான்ஃபிட்ஸ்லாம் சாப்பிட்டு என் டே எண்ட் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் சொன்னேன்ல, ஆரம்பிப்பேன், ஆனால் ஓடியில் மறந்துடுவேன். அதுக்கப்புறம் எண்டிங் வந்து ஞாபகம் வரும். இப்படி தான் இருக்குது. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணுறது தான் வந்து அடுத்த கோல். பிடிச்ச விஷயத்தையும் நம்மளால் இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல அப்படின்னா, பிடிக்காத விஷயமோ இல்லை நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்த பட் பண்ணி தான் ஆகணுங்கிற சுச்சுவேஷன் வரும்போது எப்படி பண்ணுவோம்? ஸோ வி ஷுட் நாட் ஜஸ்டிஃபை எவ்ரி திங்கில் எவ்ரி டைம். அதனால் இதெல்லாம் இனிமேல் வந்து சரி பண்ணி அடுத்தடுத்த சேலஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் see you soon in the challenge videos. அதில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன். ஒன்று வெயிட் காமிச்சு இதுதான் என்னோடய ப்ராக்ரெஸ்ன்னு சொல்லணும்னு ஆசை. பட் இன்னொரு இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் ஏன்னா கான்ஃபிடென்ஸ் இல்லை, இவ்வளோ வெயிட்டா அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ எம் திங்கிங் ஆஃப் இட். லெட்ஸ் see எப்படி கொண்டு போக போகிறேன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், வெயிட்டை என்னன்னு வெயிட்டு சொல்லி என்ன ப்ராக்ரெஸ்ன்னு காமிக்கிறதா, இல்லைன்னா கொஞ்சம் அச்சீவ் பண்ணக்கப்புறம் இதெல்லாம் பண்ணேன் இவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்கிறதான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றீங்க கூட சேர்ந்து அப்படின்னா சொல்லுங்கள். we will do it together. and bye bye until then. நிவேதா, இன்னொரு அழகான வீடியோவில் ஐ திங்க் நெக்ஸ்ட் வந்து சேலஞ்ச் வீடியோவாக தான் இருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸாக தான் இருக்கும். அதில் பார்ப்போம்.